ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் நமக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவனை சூடு பண்ணிடலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு சூடு பண்ணிக்கோங்க. ஒரு அவனும் வேறு மாதிரி இருக்கும். என்னோடய அவனில் எப்படின்னா, நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டோன்னா அவன் வந்து சூடாக ஆரம்பிக்கும். அது வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ரீச் ஆனதும் எனக்கு வந்து பீப் பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வரும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கேக்கை உள்ளே வைக்கணும். அது வரைக்கும் அது சூடாகட்டும். ஃபஸ்ட்டு வந்து கேக்குக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா 2 முட்டைக்கு பதிலாக அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1.5 கப் சர்க்கரை, இது வந்து 300 கிராம், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் எண்ணெய் 250 ml, நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் தயிர் 250 ml, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கேக்கோட ஹீரோ ரெட் கலர் உள்ள சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஜெல் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது இல்லைனா கேசரி பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரைட் ரெட் கலராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 2.5 கப் மைதா மாவு, இது வந்து 300 கிராம். கூடவே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு, அரை டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க, எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். மாவு ரெடியானதும் இதை வந்து நம்ம பேனில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 9 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை வெண்ணெய் வச்சு தடவிட்டு உள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அப்போ வந்து ஒட்டாமல் வரும். 2 தட்டு தட்டிக்கோங்க சமமாக்குறதுக்காக. 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இது வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 22 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதே மாதிரி நீங்கள் 2 பேனாக வைக்காமல் ஒரே பேனில் வச்சிங்க அப்படின்னா 45லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 45 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா நேரம் பேக் பண்ணிக்கலாம். அதே நேரம் நீங்கள் வந்து 6 இன்ச் இல்லைனா வந்து 8 இன்ச் பேன் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் டைமை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து வேகட்டும். எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகியிருக்கு. செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி இல்லைனா வந்து குச்சி வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ கேக் டின்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். கேக் ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா கூலானதுக்கப்புறமா தான் நம்ம க்ரீம் பண்ணணும். இல்லைனா வந்து க்ரீம் மேலே வச்சா உருகிரும். அதனால் நல்லா கூல் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணுறதுக்காக. இதை தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம க்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டியே அதோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 225 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஊரில் சுலபமாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். க்ரீம் சீஸ் கிடைக்கலனா நம்ம வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு பொருட்கள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், க்ரீம் பண்ணும்போது க்ரீம் சீஸ் பட்டர் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருங்க. 100 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணணும். கூடவே நம்ம வச்சுருக்க 225 கிராம் க்ரீம் சீஸ் அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் சர்க்கரையும் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணதும் நல்லா சூடாக இருக்கும். அதனால் அது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்த்துக்கணும். இல்லைனா வந்து க்ரீம் சீஸ் வந்து மெல்ட் ஆகிரும். 350 கிராம் சர்க்கரையை நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து 2 தடவை நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டே இருங்க.
இந்த திக்னஸில் இருக்கணும். இப்போ இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கும் தயார். பாருங்கள், இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு லேயர் க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயர் கேக், அப்புறமா க்ரீம் சீஸ் சுற்றி எல்லா சைட்லேயும் சேர்த்துக்கோங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கேக் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கை வச்சு லைட்டாக உடச்சி சுற்றி சேர்த்துக்கோங்க. மேலே அழகுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி. அவ்வளோதான். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே ஒரு ஸ்ட்ராபெர்ரி. டடா! யம் யம் யம். டடா! பாருங்க, நம்மளோட கேக் எவ்வளோ அழகாக தயாராகிடுச்சுன்னு. இது வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெட் வெல்வெட் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.